வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோ மீண்டும் புதிய கதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்துவிட்டேன். கதையின் பெயர் வெண்ணிலவும் நிறம் மாறுமே உன் தீண்டலில். நாயகன் மகி, நாயகி மதி. இப்போ கதைக்குள்ள போகலாமா? அத்தியாயம் 1. உன் வரலாற்றை சுமந்து வந்த காலக்கிழவன் களைப்பார புகழிலும் பொலிவிலும் சிறிதும் தொய்வில்லாமல் உன் நிழலை கூட தலை குனிய விடாமல் எதிர்க்க வந்தவரையும் உன்னை தலை உயர்த்தி பார்க்க வைக்கும் ஆச்சரியமாய் ஓங்கி உயர்ந்து நிற்கும் உன் மகுடத்தின் மேல் வேத மந்திரங்களாக ஓங்கி ஒலிக்கச் செய்து கௌரவித்து அழகு பார்த்தாய் நம் கன்னி தமிழே. தஞ்சை பெரிய கோயில் இன்னும் பல்லாண்டு வாழட்டும். அலங்கார மின் விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது அந்த திருமண மண்டபம். அமைச்சர் இல்ல திருமணம் என்பதால் திருமண மண்டபம் முழுவதும் கண்காணிப்பு கேமராவால் கண்காணிக்கப்பட்டபடியே இருந்தன. தொழில்நுட்ப கருவிகள் உள்ளே வருவோரையும் வெளியே செல்வோரின் முகங்களையும் எண்ணிக்கையும் கூட துல்லியமாக காட்டிக் கொண்டிருந்தது. சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் என மண்டபமே திருவிழா கோலம் பூண்டிருக்க, மணமகன் சுரேந்தர் மட்டும் எதிலும் ஈடுபாடு இல்லாமல் தன் சூட்கேஸில் யாருக்கும் தெரியாமல் முன்னமே மறைத்து வைத்திருந்த தன்னுடைய பாஸ்போர்ட் மற்றும் சில முக்கிய கோப்புகளை எடுத்து தன் இடுப்பில் சொருகிக் கொண்டதோடு தன் கையில் இருந்த மிதிலாவின் புகைப்படத்தை மெதுவாக வருடியபடியே தன் எண்ண அலைகளை ஓடவிட்டான். சுரேந்தர் வெளிநாட்டில் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தன் தந்தை சிவனேசன் நடத்தி வந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸை வெற்றிகரமாக நடத்தி வருபவன். தந்தைக்கும் மகனுக்கும் ஏக பொருத்தம் என்றே சொல்லலாம். எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்பது சிவனேசனின் எண்ணம். அதற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார். ஆனால் சுரேந்திரனோ நீதி நியாயம் என்று வாழ்பவன். நேர்மையான வழியிலேயே தன் பிசினஸையும் ஓரளவு வெற்றிகரமாகவே நடத்தியும் வந்தான். ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் டீல் முடித்துவிட்டு வரும்போது மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குவதற்காக காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவன் திரும்பி வரும்போது அவன் காரின் மேல் யாரோ இரு பெண்கள் எதையோ தடவி கொண்டிருக்க, அதை பார்த்தவனோ, யார் நீங்க, கார் மேல் என்ன தடவுறீங்க என்று எரிச்சலோடு கேட்டான். அன்றுதான் அவன் மித்திலாவை முதன் முறையாக பார்த்தது கூட. சத்தம் வந்த திசையில் நின்றவனை பார்த்த மித்திலாவோ, ஏய், நான் தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னனே, கேட்டியா? இப்ப பாரு, வசமா மாட்டிக்கிட்டோம் என்றாள் தன் தோழி செல்வியின் கரங்களை பற்றியவாறு. அதற்குள் அவன் அவர்களுக்கு அருகில் வந்துவிட மெல்ல மிதிலா வாயை திறந்தாள். அது அது ஒண்ணும் இல்ல சார், ஆசையா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம், அப்போ கொஞ்சம் உருகி கையில பட்டுடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து நாங்க கர்ச்சிப் எடுத்துட்டு வரல, அதான் என்றவள் முடிப்பதற்கு முன்பே, ஓ, ஏன் 60 லட்சம் ரூபாய் காரு உங்களுக்கு ஹேண்ட் கர்ச்சிப்பா தெரியுதா? ஒழுங்கா கிளீன் பண்ணுங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும் என்று கொந்தளித்தான் சுரேந்தர். சார், உங்ககிட்ட வேஸ்ட் கிளாத் இருந்தா கொடுங்க, நான் கிளீன் பண்றேன் என்றால் பதிலுக்கு மித்திலா. அதெல்லாம் இல்லை என்பது போல அவன் கையை விரிக்க, என்ன செய்வதென்று புரியாமல் கைகளை பிசைந்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தவளோ சாலையோரத்தில் கிடந்த பேப்பரை எடுத்து துடைக்க செல்ல, ஹலோ, என்ன பண்றீங்க? குப்பையில கடந்ததை எடுத்து துடைக்கிறீங்க என்று அவன் எரிச்சல் பட, அதே சமயத்தில் சுரேந்தரின் காரில் பின்பக்க டயரில் திருநாய் ஒன்று சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்ததை பார்த்த மித்திலாவோ, சார், எனக்காவது உங்க 60 லட்சம் ரூபாய் காரு ஹேண்ட் கர்ச்சிப்பா தான் தெரிஞ்சது. ஆனா அந்த சொறி பிடிச்ச திருநாய்க்கு உங்க காரு டாய்லெட் பேஷனா தெரியுது போல சார், அங்க பாருங்க சார் என்று கைகளை தட்டி கொண்டே கலகலவென சிரிக்க, அதை கவனித்தவனோ, சி, எல்லாம் உங்களாலதான், ஒழுங்கு மரியாதை என் காரை வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க தான் கொடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டே நாயை துரத்த சுரேந்தர் செல்ல, அந்த 2 பெண்களும் இதுதான் சந்தர்ப்பம் என்று அங்கிருந்து நழுவி சென்றனர். அதன் பிறகு மீண்டும் ஒரு நாள் ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் ஆடைகள் பிரிவில் சேல்ஸ் கேர்ளாக அவளை சந்திக்க நேர்ந்தது. ஆடைகள் பிரிவில் நுழைந்தவனை பார்த்த கடை மேனேஜரும், மிதிலா, கஸ்டமரை கவனி என்று சொல்ல, அவளோ அந்த கடைக்கு டீ கொடுக்க வந்திருந்த 56 வயது மிக்க முதியவரிடம் ஏதோ மும்மரமாக பேசிக்கொண்டிருந்தார். அதை பார்த்து சுரேந்தரோ, பரவாயில்ல சார், மேடம் அங்க பாய் ஃப்ரெண்டை அனுப்பிட்டு வந்து பொறுமையாவே காட்டட்டும் என்று நக்கலாக சிரித்தபடி சொல்ல, அவன் கூறியதை கேட்டு அங்கு இருந்த அனைவருமே சிரித்து விட்டனர். அந்த முதியவரோ மிதிலாவை ஒரு மார்க்கமாக பார்க்க அவளுக்குமே ஒரு மாதிரியாகி விட்டது. அவனை அவள் சற்றும் அங்கு எதிர்பார்க்காததால் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அவன் அருகில் சென்றவள், ஹலோ, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா சார்? அந்த கிழவன் என் பாய் ஃப்ரெண்டா?
என்று கேட்டு அவனை முறைத்தான். அவனோ நம்மட்டு சிரிப்புடன், இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒன்னு ஸ்கூல் போற பையன் பாய் ஃப்ரெண்டா இருக்கான், இல்ல பேரம்பத்தி எடுத்த கிழவன் பாய் ஃப்ரெண்டா இருக்கான். அதான் இப்போ ஃபேஷன்னு கூட என்றான் கைகளை உயர்த்தி. சார், அந்த பொண்ணுங்க லிஸ்ட்ல நான் இல்ல. உங்களுக்கு என்ன சார் வேண்டும் என்று கோவமாக அவள் கேட்க, அவள் முகத்தில் முளைத்திருந்த கோபத்தை உற்று நோக்கிவிட்டு, நான் வந்த வேலை முடிந்தது என்று சிரித்துக்கொண்டே கடையிலிருந்து வெளியேறினான். அதன் பின் ஒரு நாள் மாலை நேரம் காலில் அடிபட்டு சாலையை கடக்க முடியாமல் தவித்த மூதாட்டியை தன் கைகளால் அணைத்தவாறு சாலையை கடந்த சுரேந்திரன் முன்பு வந்து நின்றாள் மித்திலா. தன் கையில் இருந்த 10 ரூபாய் நோட்டை திருஷ்டி கழிப்பது போல 3 முறை அவர்கள் இருவரின் தலையை சுற்றி அந்த நோட்டை அவனின் சட்டை பையில் திணித்தவள், இவ்வளோ சூப்பரான அழகான ரொமான்ஸான கியூட் லவர்ஸ நான் பார்த்ததே இல்ல, ஏன் கண்ணே பட்டுடும் போல என்று சொல்லிவிட்டு கலகலவென அவள் சிரிக்க, அவள் சொன்னதை கேட்டு அசடு வழியே நின்றான் சுரேந்தர். அந்த நிகழ்விற்கு பிறகு அடிக்கடி மித்திலாவை நினைத்து சிரிப்பது வழக்கமாகிவிட்டது சுரேந்தருக்கு. அதுவும் அவள் சிரிக்கும் போது அவள் கன்னத்தில் விழும் குழி சுரேந்திரனை ஆட்டி படைத்தது. அன்றும் அப்படித்தான். அலுவலகத்தில் தன்னை மறந்து சிரித்துக் கொண்டிருக்கும் போது இன்டர்காமில் அனாதை ஆசிரமத்திலிருந்து யாரோ தன்னை சந்திக்க காத்திருப்பதாக வரவேற்பாளர் கூற அவர்களை உள்ளே அனுப்பச் சொன்னார். உள்ளே நுழைந்த மித்திலாவை பார்த்து சுரேந்திரனும், சுரேந்திரனை பார்த்து மித்திலாவும் அதிர்ச்சி அடைய, சுரேந்தர் தான் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு உள்ள வாங்க மேடம் என்றவன் அமர இருக்கையை காண்பித்தான். சங்கடப்பட்டு கொண்டே அவளும் அமர, என்ன மேடம், என் ஆபீஸ்க்கு வந்து என்ன கலாய்க்க முடிவு பண்ணிட்டீங்க போல மிஸ் என்றவன் இழுக்க, அவள் சுருக்கமாக மித்திலா என்றாள். குட் நேம் என்றவன் என்ன என்பது போல புருவம் உயர்த்த, சாரி சார், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உங்களை டீஸ் பண்ணேன். என் மேல உள்ள கோவத்துல ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்காம இருந்துடாதீங்க சார் என்றாள் கெஞ்சும் குரலில். இது என்ன சைட் பிஸ்னஸா என்று பதிலுக்கு அவன் வினவ, நோ சார், என்னை வளர்த்த ஆசிரமத்துக்கு என்னால முடிந்த நன்றி கடன் என்று அவள் சொல்ல, நன்றி கடனா புரியலையே என்றான். எனக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லை சார். வளர்ந்தது படிச்சதெல்லாம் இந்த கருணை ஆசிரமத்துல தான். நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன் சார் என்றாள் அவள் சர்வ சுருக்கமாக. அவள் கூறியதை கேட்ட சுரேந்திரோ மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் செக் கொடுத்து அவளை அனுப்பி வைத்தான். பின்பு ஒரு நாள் மிதிலாவை நேரில் சந்தித்து தன் மனதில் உள்ள காதலை சொன்னபோது அவள் மறுத்துவிட்டாள். அதன் பிறகு அடிக்கடி அவளை சந்தித்து எப்படியோ அவளை சம்மதிக்க வைத்தான். கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் தனிமையில் சந்தித்து தங்கள் காதலை வளர்த்து வந்தனர் இருவரும். இவர்களின் காதல் விவகாரம் எப்படியோ சிவனேசனுக்கு தெரிய வர ஒரே மாதத்தில் சுரேந்தருக்கும் அமைச்சரின் மகளுக்கும் திருமணம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். அந்த இரவின் நடுசாமத்தில் கூட மண்டபம் ஃபுல் செக்யூர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அனைத்தையும் ஒரு முறை பார்வையிட்டு விட்டு சிவனேசன் தன் மகனின் அறைக்கு சென்றார். அங்கே கவலையோடு பால்கனியில் நின்று கொண்டிருந்த சுரேந்திரனை பார்த்தவர், என் விருப்பப்படி இந்த கல்யாணம் நடந்தே தீரும் மகனே என்றவரின் வார்த்தை காதில் விழ அப்போதுதான் சுயத்திற்கு திரும்பினான் சுரேந்தர். தேவையில்லாம தப்பிக்க முயற்சி செய்து என் கோவத்துக்கு ஆளாகாத. மந்திரி மகளை திருமணம் செய்ய உனக்கு கசக்குதா? எனக்கு பிறந்த நீ எப்படிடா ஒண்ணுக்கும் வக்கில்லாதவளை போய் தேடி பிடிச்ச? கருமம் கருமம் என்று தலையில் அடித்து கொண்டவர், இந்த திருமணம் நல்லபடியா முடிஞ்சா கவர்மெண்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நம்பி இல்லாம அந்த கவர்மெண்ட்டையே நம்ம ஆளலாம் மகனே. என் கனவையெல்லாம் நீ தரமட்டமாக்கலான்னு முயற்சி பண்ணாத. நீயே நல்லா பார், இந்த செக்யூரிட்டியெல்லாம் தாண்டி ஒரு காக்கா குருவி கூட உள்ளேயும் வராது வெளியிலையும் போகாது என்று சொல்லி முடிக்கும் முன்பே மண்டபத்தின் நாலாபுறமும் இருந்த அலாரங்கள் அனைத்தும் அலற, டேய் என்ன போய் பாருங்கடா என்று அடியாட்களை பார்த்து ஏவினான் சிவனேசன். அதே நேரம் சுரேந்திரன் மூலையிலும் மணி அடித்தது. அப்போது அடியாட்களில் ஒருவன் ஓடி வந்து, ஐயா, நாளைக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வர உள்துறை அமைச்சரை கொல்றதுக்காக மண்டபத்துல வெடிகுண்டு வச்சிருக்கிறதா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான். அதனால பாம்பு ஸ்குவாட் வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டபத்திலேருந்து எல்லாரையும் வெளியிலையும் அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களையும் தம்பியையும் அமைச்சர் கீழே அடிச்சிட்டு வர சொன்னாருங்க ஐயா என்று ஒரே மூச்சில் கூறி முடித்தான் அடியால் தனா. அடச்சி என்று உருமிக்கொண்டே மகனை அழைத்து கொண்டு கீழே விரைந்தார் சிவனேசன். இரு பெரிய வீட்டாரின் திருமணம் என்பதால் மண்டபத்தில் இரவு நேரத்திலுமே கூட்டம் சுமாராகவே இருந்தது. காட்டு தீ போல பரவிய பாம் செய்தியால் மண்டப வாயிலை நோக்கி கூட்டம் அலைமோதியது. சில வினாடிகளிலே அந்த மண்டபம் முழுவதும் இருளில் மூழ்க அடுத்த 8 நிமிடங்கள் அங்கு என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, சுரேந்திரனை தவிர.
மீண்டும் பவர் வந்தபோது அங்கு சுரேந்திரனை காணவில்லை. அந்த நாய் கண்டிப்பா அவளை இழுத்துக்கிட்டு ஏர்போர்ட் தான் போயிருப்பான். நீங்க போய் அவனை இழுத்துட்டு வாங்கடா என்று தன் அடியாட்களை பார்த்து சிவனேசன் ஏவ ஏர்போர்ட்டை நோக்கி வேகமாக பறந்து கொண்டிருந்தது அடியாள் தனாவின் சுமோ. சுமோவின் வெளிச்சம் அதிவிரைவாக முன் சென்று கொண்டிருந்த அந்த ராயல் என்ஃபீல்டு வண்டி மீது விழ சுமோவின் முன் இருக்கையில் இருந்த சக்தி, தல, நம்ம தம்பி அந்த பைக்ல போறாரு, வேகமா போத்தல என்று கத்தினான். அதிவேகத்தில் வந்த சுமோ மோட்டார் சைக்கிளின் பின்பக்கத்தை இடிக்க வண்டி கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக சென்று கல் தடுக்கி கீழே விழுந்து கிரீச்சிட்டது. மோட்டார் வாகனத்தில் இருந்த இருவரும் சுதாரித்து எழுவதற்குள் தனாவின் நாட்கள் அவர்களை சுற்றி வளைக்க, தம்பி, ஏன் இப்படி அலைய விடுறீங்க? ஐயாவால தான் உங்க மேல கைய வைக்காம இருக்க, வாங்க தம்பி என்று அருகில் சென்ற தனாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. டேய் முட்டாள், இது நம்ம தம்பி இல்லடா என்று தனா உரும, அப்போ பக்கத்துல இருக்கிறது யாரு தல என்று கூறிக்கொண்டே மோட்டார் வாகனம் ஓட்டியவனின் ஹெல்மெட்டை கழற்றினான் சக்தி. நிலவின் வெளிச்சத்தில் பிரகாசமாய் தெரிந்தது நிலாவின் முகம். ஆம், அது அவன் அல்ல, அவள். தல, இது பொண்ணு தல என்றவன் பக்கத்தில் கை கால்களில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டி விட்டு கொண்டிருந்த சதீஷை பார்த்து, டேய், யாரா நீங்க? எதுக்குடா எங்களை பார்த்துட்டு வேகமா வண்டியை ஓட்டினீங்க? இந்த பொண்ணு யாருடா என்று இடைவிடாமல் கேள்விகளை கேட்க, ஜி, நீங்க எங்களை தான் துரத்துறீங்கன்னு நினைச்சிட்டோம், அதான் வேகமா போனோம். அப்படின்னா நீங்க எங்களை துரத்தலையா ஜி என்று சதீஷ் பவ்யமாய் கேட்க, டே, உண்மையை சொல்லு, ஆமா, உன் பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாருடா என்று கூர்மையான கத்தியை காட்டி தனா கேட்க சதீஷுக்கோ பயத்தில் உடல் தூக்கி வாரி போட்டது. ஜி, அது அவன், சி இல்ல, அவ வந்து என்று அவன் உளர ஆரம்பிக்க, நான் அவர் தங்கச்சி, அவர் எனக்கு அண்ணன் என்றவள், அதோ அந்த மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற ஹைவேல தான் எங்க அண்ணன் வேலை பார்க்குற கம்பெனி இருக்கு, இதோ பாருங்க என்று சதீஷின் ஐடி கார்டை காட்டினான். அதை பார்த்த ஜனா நிலாவை மேலும் கீழுமாக பார்த்து கேள்வியாய் நோக்க, அதை சுதாரித்து கொண்ட நிலாவோ, அன்டைம்ல இங்க பஸ் இருக்காது, 12 கிலோமீட்டர் சுத்தி தான் போகணும், இங்க உள்ள குறுக்கு வழியா வந்தா 4 கிலோமீட்டர் தான் என்றால் தனாவின் கேள்விக்கு பதிலாய். ஜி, யாரையாச்சும் தேடுறீங்களா? எனக்கு தெரிஞ்சவர் ஏர்போர்ட்ல இன்விஜிலேஷன் பிரிவுல இருக்காரு, நான் வேணா விசாரிக்கட்டுமா என்று சதீஷ் கேட்க தனா கை ஜாடையால் சரி என்றான். என்ன பேர் என்று சதீஷ் இழுக்க சக்தியுடனே சுரேந்தர் என்றான். போனில் விசாரித்துவிட்டு, ஜி, சுரேந்தர் மித்திலான்ற பொண்ணு கூட பக்கத்துல உட்காந்து என்றவன் அண்ணாந்து பார்த்து, அதோ அதுல போறாங்க என்று கை காட்ட பெரும் சத்தத்தோடு அவன் காட்டிய திசையிலிருந்து இவர்களை கடந்து சென்றது லுஃப்தான்சா விமானம். தனாவிற்கு அடுத்து என்ன செய்வதென்றே புரியவில்லை. அங்கிருந்து சுமோவை கிளப்பிக் கொண்டு ஏர்போர்ட்டை நோக்கி விரைய அவர்கள் சுமோ மறையும் வரை காத்திருந்தவன், நிலா, இவனுங்க யாருன்னு தெரியுமா? மிரட்டி அடுத்தவங்க சுத்தம் ஆட்டைய போடுற சிவனசனோட ஆளுங்க. இவன் பையனை தூக்குனவங்க மட்டும் இவனுங்க கையில கிடைச்சா கொத்து பரோட்டா தான் என்று சதீஷ் சொல்ல, டேய், நாம தான் தப்பிச்சிட்டோமே, அப்புறம் ஏண்டா புலம்புற என்ற நிலா சொல்ல, அவள் கூறியதை கேட்டு சில கணங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்ற சதீஷோ, தெய்வமே, என்ன சொல்ற, இது எப்போ நடந்தது என்று அவன் விழி பிதுங்கி கேட்க, எங்கேயோ பார்வையை பதித்தபடி அசால்ட்டாக, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே நான் தூக்கணும் என்றாள் அவள். தூக்கணுமா? தூக்கணும்னு சொல்லு, 1 வாரமாவே என்ன பிக்கப் டிராப் பண்ணும் போதே நினைச்சேன் நீ ஏதோ பெருசா செய்ய போறன்னு. ஒழுங்கா சொல்லு, எனக்கு இப்பவே எல்லாம் தெரிஞ்சாகணும், நடந்தது என்ன என்று தன் கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு ஒரு உயர் அதிகாரி போல் நிலாவின் முன் நின்று சதீஷ் கேட்க, அவன் நின்ற தோரணையை பார்த்த நிலாவிற்கு சிரிப்புத்தான் வந்தது. இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நடந்த அனைத்தையும் அவனிடம் சொல்ல ஆரம்பித்தாள். அந்த மிதிலா வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு தான். பிரச்சனையை என்கிட்ட சொன்னா, இன்டர்வியூக்கு போற மாதிரி சுரேந்தர் ஆஃபீஸ்க்கு போய் சுரேந்திரன்ட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டு வந்தேன். அந்த மண்டபத்துல வெடிகுண்டு இருக்கிறதா நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். மண்டபம் இருக்கிற பக்கம் தீ விபத்துன்னு இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பவர் சப்ளையும் கட் பண்ணிட்டேன் என்று மூச்சு விடாமல் அவள் சொல்ல, ஜெனரேட்டர் ஆன் ஆகியிருக்குமே என்றான் அவன் கேள்வியாய் அவளை பார்த்து. ஆன் ஆகாம இருக்க அதுலயும் வேலை பார்த்துட்டான்ல என்றாள் அவள் பதிலுக்கு. இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண உடனே பவரை வர வச்சிருப்பாங்களே போலீஸ் என்று சதீஷ் கேட்க முடிக்கும் முன்பே, மொபைல் சிக்னல் ஜம்பர் வச்சுட்டேன் என்றாள் நிலா சுருக்கமாக. சிசிடிவில கண்டிப்பா மாட்ட தான் போற நீ என்று சதீஷ் தன் ஆள்காட்டி விரலை அவள் முன் காட்ட அதுவரை தான் மறைத்து வைத்திருந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்து அவன் முன்பு ஆட்டினாள். அடி
பாவி பாவி, அந்த 2 பேரையும் எந்த ஊருக்கு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்க என்று சதீஷ் கேட்க, எனக்கு உன்னை விட்டா யாரடா தெரியும்? சுரேந்திரன் யாரோ, மகியோ சுகியோ அமெரிக்கால இருக்கானா, அங்கதான் போயிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு என்றாள் யோசனையுடன். என்ன நிலா, என்ன யோசிக்கிற? ஏதாவது பிரச்சனையா என்று கண்களில் மிரட்சியுடன் அவன் கேட்க, இல்ல சதீஷ், இந்த தனாவை பத்தி தான் நினைச்சேன். அவர் கையில ரத்த காயம் வேற இருந்துச்சு, பாவம்ல என்று அவள் உச்சி கொட்ட, தெய்வமே, நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாத்மா தான். போனவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து மறுபடியும் திரும்ப வரத்துக்குள்ள நம்ம கடையை காலி பண்ணுவோம், நீ வண்டியை எடு என்றான் சதீஷ். சதீஷ், நீ கீழே விழுந்ததுல உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? சாரியா, வலிக்குதா என்ன என்று கேட்டுக்கொண்டே கீழே விழுந்திருந்த தன் வாகனத்தை நிமிர்த்தியவள், என்ன, நான் கேட்டதுக்கு பதிலே காணோம் என்று அவனை திரும்பி பார்த்தாள். அவனும், வலிக்குதுதான், அடிபட்டதால, பொசுக்குன்னு என் அண்ணன் சொன்னதால என் இதயத்துல வலிக்குது என்று கைகளால் தன் நெஞ்சின் இடப்பக்கத்தில் குத்தி காட்ட, அதை பார்த்த நிலாவோ கலகலவென்று சிரித்துக்கொண்டே வண்டியை கிளப்பினாள். சதீஷை அவனுடைய மேன்ஷனில் விட்டுவிட்டு அதன் பின்னே நிலா தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள். அவளுக்காக வாசலில் காத்திருந்த சிவபிரகாசம் அவளை பார்த்த பின்தான் நிம்மதி பெருமூச்சு விட்டார். என்னடாமா, எதுவும் பிரச்சனை இல்லையே என்று அவர் கேட்க, அப்பா, தெர் ஆர் சேஃப், எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே படுக்கையில் தொப்பென்று போய் விழுந்தாள். நிலாவின் கால்களில் அணிந்திருந்த ஷூவை கழற்றிவிட்டு அவள் தலையை வருடிவிட்டு அதன் பின்னே சிவபிரகாசம் படுக்கச் சென்றார். அப்போதுதான் திருமண மண்டபம் மெல்ல அமைதி நிலைக்கு திரும்பி இருந்தது. குண்டு இல்ல ஒன்னும் இல்ல, யாரோ ஒரு காலி பையன் நம்மள குழப்பி விட்டுட்டான் என்று பொறிந்து தள்ளிக்கொண்டிருந்தார் சிவனேசன். யாரோ இல்ல சம்பந்தி, உங்க பையன்தான் என்ற அமைச்சர், சரி, இதுவும் நல்லதுக்குதான். கல்யாணம் நின்னதால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என் பொண்ணு அழுவா. இதே நடந்திருந்தா காலத்துக்கும் அழுதுகிட்டு இருப்பா. எனக்கு என் பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம் சிவனேசன். காலம் மாறிடுச்சு சிவனேசன், நானும் மாறிட்டேன். சீக்கிரம் நீங்களும் மாறிடுங்க, அதான் நம்ம மரியாதைக்கு நல்லது என்று சிவனேசனின் தோலை தட்டி விட்டு அமைச்சர் அங்கிருந்து புறப்பட, அதே நேரம் ஏர்போர்ட் சென்று எல்லாவற்றையும் நேரில் விசாரித்துவிட்டு மண்டபத்தை வந்தடைந்தான் தனா. தனாவை பார்த்த சிவனேசன் இரு புருவங்களையும் இடுக்கி என்ன என்பது போல பார்க்க, தனா சிவனேசன் முன்பு கைகளை கட்டிக்கொண்டு, ஐயா என்று தான் நேரில் சென்று விசாரித்தவைகளை ஒன்று விடாமல் கூறி முடித்தான். அனைத்தையும் கேட்ட சிவனேசன் முகம் மாற அருகில் நின்று கொண்டிருந்த சக்தியோ, ஐயா, என்ன இப்போ, நாளைக்கே நாங்களும் அமெரிக்கா போய் தம்பி எங்க கூட்டிட்டு வந்துடுறோம் என்று கூறி முடிக்கும் முன்பே சிவனேசன் சக்தியின் சட்டை கலரை பிடித்து பின்னுக்கு தள்ளி சென்று சுவரில் இடித்து, கிழிச்சிருவ, அங்க போய் உன்னால மட்டுமில்ல, என்னால கூட உன்னையும் புடுங்க முடியாது. அவன் போயிருக்கிறது மகியோட கோட்டைக்குள்ள, எல்லாம் போச்சு, போங்கடா, என் மூஞ்சிலேயே இனி யாரும் முழிக்காதீங்க, போங்கடா என்று கர்ஜித்தார் சிவனேசன். அத்தியாயம் 2. நிலவு உறங்கி யாரும் பார்த்ததில்லை, ஆனால் நான் பார்க்கின்றேன் என்னவள் உறங்கும் போதெல்லாம். சிவபிரகாசத்தின் ஒரே மகள்தான் நிலா. அவளுக்கு 2 வயது இருக்கும் போதே எதிர்பாராத விதமாக நிலாவின் தாய் தவறியதால் அன்று முதல் நிலாவிற்கு எல்லாமுமாய் இருப்பது சிவபிரகாசம் மட்டுமே. தாய் தந்தை என்ற இரு ஸ்தானத்திலும் இருந்து இது நாள் வரை எந்தவித குறையும் இல்லாமல் கண்ணும் கருத்துமாகவே அவளை வளர்த்து வந்தார் சிவபிரகாசம். எந்த நிலையிலும் தாயின் நினைவால் மகள் வருந்துவிடக்கூடாதே என்று தன் மனைவியின் புகைப்படத்தை கூட இது நாள் வரை நிலாவிடம் அவர் காண்பித்தது கிடையாது. அதற்கேற்ப நிலாவும் தன் தாய் பற்றி அவரிடம் இது நாள் வரை எதுவும் கேட்டது இல்லை. பொதுவாக பெண் குழந்தைகள் தாயை தேடும் சில காரணங்களுக்கு கூட நிலா தன் தந்தையை தான் தேடினார். முதன் முறையாக சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் தந்தையிடம், அப்பா ப்ளீஸ் விட்டுடாதீங்க என்று கெஞ்சும் குழந்தைகள் மத்தியில், அப்பா ப்ளீஸ் விடுங்க என்று சொல்லி தானாகவே கீழே விழுந்து அடிபட்டு ஒரே நாளில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டார். நிலாவின் குணம் பற்றி அன்றுதான் சிவபிரகாசம் முழுமையாக அறிந்து கொண்டார். யாரையும் எதற்காகவும் சார்ந்திராமல் தனக்கு சரியென்று பட்டதை செய்யவும், தனக்கு பிடித்ததை தயக்கமின்றி செய்யவும், வாழவும் எப்படியெல்லாம் நிலா வளர வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டானோ அப்படியே நிலாவை வளர்த்திருந்தார் சிவபிரகாசம். மருத்துவத்துறையில் சேரலாம் என்ற சிவபிரகாசத்தின் ஆலோசனைக்கு அவள் சிவில் இன்ஜினியர் என்று முற்றுப்புள்ளி வைத்தாள். பெரிய கம்பெனியில் தெரிந்தவர் மூலம் அவளுக்கு வேலை வாங்கி தந்த போதும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு சிறிய கம்பெனியில் சேர்ந்து கொண்டாள். வேலைக்கு செல்ல ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தால் அவளோ தன் சம்பளத்தில் கியர் பைக் வாங்கி கொண்டாள்.
தன்னுடைய விருப்பத்தை ஒருபோதும் அவள் மீது அவர் திணித்ததும் இல்லை, அவளின் விருப்பத்திற்கு தடை போட்டதும் இல்லை. எல்லையில்லா சுதந்திரத்தை தன் தந்தை தனக்கு கொடுத்திருந்த போதும் அதன் எல்லை வரை கூட அவள் சென்றது இல்லை. அதையும் தாண்டி அவர்களுக்குள் ஏதேனும் கருத்து போர் எழுந்தால், அப்பா ப்ளீஸ் விடுங்க என்ற நிலாவின் சொல்லுக்கு அப்படியே அடிபணிந்து விடுவார் சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் சென்னையில் உள்ள ஒரு பெரிய தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிகின்றார். அந்த வங்கியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நிலாவின் கம்பெனியும் உள்ளதால் மதிய உணவை மட்டும் தன் தந்தையோடு சேர்ந்து உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தாள் நிலா. வார நாட்களில் அவரவர் அலுவல் வேலைகளில் பிஸியாகி போனாலும், வார விடுமுறை என்றாலோ 15 ரூபாய் மசாலா டீக்காக 60 கிலோமீட்டர் வரை டிராவல் செய்வதும், சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக பைக்கிலேயே கன்னியாகுமரி செல்வதும், பீச்சில் சுண்டல் விற்கும் முதியவருக்கு போனி செய்து கொடுப்பதும், பக்கத்து வீட்டு குட்டீசுகளுடன் சேர்ந்து பட்டம் விடுவதும், தன் வீட்டு அருகாமையில் உள்ள கருணை ஆசிரமத்திற்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுடன் விளையாடுவதுமாக பொழுதை போக்குவது மட்டும் இல்லாமல், ஏதாவது ஒரு காட்டு பகுதிக்கு சென்று சமைத்து சாப்பிடுவதையும் வழக்கமாகி வைத்திருந்தனர். சில சமயங்களில் வீடு தோட்டங்களை சுத்தம் செய்வதுமாய் தங்கள் விடுமுறையும் கழிப்பார்கள். அன்றாடம் ஜாகிங் என்ற பெயரில் அலாரம் வைத்து எழுந்து சென்று பக்கத்தில் உள்ள பார்க் பெஞ்சில் படுத்து உறங்கிவிட்டு வருவதும் கூட இவர்களுக்கு வழக்கமான ஒன்றுதான். அன்றும் வழக்கம் போல நிலாவிற்கு காலை சிற்றுண்டியை தயார் செய்து செல்லோவில் வைத்துவிட்டு சிவப்பிரகாசம் வங்கிக்கு கிளம்பி செல்ல, அசதியால் தாமதமாக எழுந்த நிலா தனக்காக தன் தந்தை செய்து வைத்திருந்த சிற்றுண்டியை அவசர அவசரமாக விழுங்கிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். நேரம் போனதே தெரியாமல் அம்மாவிடம் போனில் பேசியதால் கம்பெனி கேபை தவற விட்டுவிட்டு பஸ்ஸிற்காக அந்த பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தான் வசந்தன். வசந்தன் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த கும்பகோணத்து வாசி. அவனுடைய தந்தை முருகேசன் ஓய்வு பெற்ற அரசாங்க ஊழியர். தன் இரு தங்கையின் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைப்பதிலேயே அவருடைய சம்பளம் முக்கால்வாசி சென்றதால் சொந்தமாக சிறு வீட்டை மட்டுமே கட்டியிருந்தார் முருகேசன். வசந்தனுக்கு திருமண வயதில் ஒரு தங்கையும் உண்டு. தங்கை திருமண செலவை கூட அவர்களுடைய வீட்டின் மேல் லோன் வாங்கித்தான் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தார்கள். இத்தகைய சூழ்நிலைகளாலேயே வசந்தனுடைய தாய் ரஞ்சிதத்திற்கு முருகேசனை கரித்து கொட்டுவது தினசரி வேலைகளில் ஒன்றாகி போனது. தன் குடும்ப நிலையை உயர்த்துவதற்கு அவர் கண்ட ஒரே வழி மகனின் திருமணம் மட்டுமே. எப்படியாவது அழகான வசதியான அரசாங்க வேலையில் உள்ள பெண்ணை தன் மகனிற்கு திருமணம் செய்வதையே தன் வாழ்வின் லட்சியமாகவே கொண்டிருந்தார் ரஞ்சிதம். வசந்தன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்துவிட்டு தன் ஊரிலேயே 6000 சம்பளத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்த்து வந்தான். பின் தெரிந்த ஒருவரின் உதவியால் சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்தது. 7 மாதங்களாக மேன்ஷனில் தங்கி வேலை பார்த்து வருகிறான். சென்னைக்கு வந்ததிலிருந்து அவனை எழுப்பும் அலாரமே அவன் அம்மாவின் போன் தான். அன்றும் தங்கையின் வரன் பற்றிய பேச்சால் நேரம் போனதே தெரியாமல் கேபை விட்டு விட்டான். இந்த அம்மாவுக்கு இதே வேலைதான். எப்போ ஃபோன் பண்ணாலும் சீக்கிரம் வைப்பதே இல்லை. இன்னைக்குன்னு பார்த்தா இதெல்லாம் நடக்கணும். ப்ராஜெக்ட் மீட்டிங் வேற லேட் ஆகுது என்று கை கடிகாரத்தை பார்த்து தனக்கு தானே பேசிக்கொண்டான் வசந்தன். இனியும் பஸ்ஸிற்காக காத்திருப்பதை விட யாரிடமாவது லிப்ட் கேட்டு செல்வதுதான் உசித்தம் என்ற முடிவுக்கு வந்தவன், ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு ஓட்டுறவனா பார்த்துதான் லிப்ட் கேட்கணும். ஏன்னா அவன் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டா வச்சிருப்பான். திடீர்னு போலீஸ் செக்கிங்னு வந்தா கூட சீக்கிரமா பேப்பர்ஸை காட்டிட்டு கிளம்பலாம் என்று மனதிற்குள்ளே அவன் கணக்கு போட்டு கொண்டிருக்க, அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பைக் வரவும் அதில் லிஃப்ட் கேட்டு ஏறிக்கொண்டான் வசந்தன். ப்ரோ, வண்டி செம்மையா இருக்கு. ராயல் என்ஃபீல்டுனாலே ஒரு தனி கெத்து தான் இல்ல ப்ரோ. நானும் இந்த வண்டியை தான் பொண்ணு வீட்டுல கேட்கலான்னு இருக்கேன் ப்ரோ என்று தன் மனதில் பட்டதையெல்லாம் முன்னால் இருந்த நபரிடம் சொல்லி கொண்டு வந்தான் வசந்தன். சற்று தூரம் போய்கொண்டிருக்கும் போதே எதிர்பக்கமாக பைக்கில் வந்தவன், அந்த சிக்னல்ல போலீஸ் செக்கிங் பாஸ் என்று கத்தி இவர்களை எச்சரிக்க, நோ ப்ராப்ளம் பாஸ் என்று தன் கட்டை விரலை உயர்த்தி அவனுக்கு பதில் சொன்னான் வசந்தன். செக்கிங்கிற்காக வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை கழற்றி நிலாவை பார்த்த வசந்தன் கண்கள் விரிய ஆச்சரியத்துடன், ப்ரோ, நீங்க நீங்க பொண்ணா என்று இழுக்கும் போதே நிலா தன் கையை உயர்த்தி அவனை தடுத்து, ஆச்சரியப்படுறத ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆச்சரியப்படுறீங்களா? பேப்பர்ஸ்லாம் இதுல இருக்கு. உன் லைசன்ஸை மட்டும் காட்டினா போதும். அதோ அங்க இருக்கிற டீ கடையில வெயிட் பண்றான், சீக்கிரம் வந்துடு என்று சொல்லிக்கொண்டே அவள் அங்கிருந்து நகர, அவனோ எதையும் சொல்ல முடியாமல் திணறி போய் பேந்த பேந்த விழுத்தபடியே நின்று கொண்டிருந்தான். 10 நிமிஷத்திற்கு மேலாகியும் அவன் அங்கேயே பேந்த பேந்த விழுத்தபடி நின்று இருக்க, அருகில் சென்று விசாரித்த போதுதான் தன்னிடமும் லைசன்ஸ் இல்லை என்று அவன் கூறினான். லைசன்ஸை வீட்லயே வச்சுட்டு நீ மட்டும் எதுக்கடா வெளியில வந்த?
லைசென்ஸ் இல்லைன்னு அப்பவே சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே என்று அவன் முகத்தின் முன் அவள் விரலை நீட்ட, ஏங்க, நடந்து வரத்துக்கு கூடவா லைசென்ஸ் எடுத்துட்டு வரணும்? அதை இல்லைன்னு சொல்றதுக்குள்ள நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. அப்புறம் எப்படி நான் சொல்றது என்றான் அவனும் மிடுக்காக. ஓ, அப்புறம் என்ன இதுக்கு அவன்கிட்ட நோ ப்ராப்ளம் ப்ரோன்னு சொன்ன? நீ சொல்லாம இருந்திருந்தா நான் ரைட்ல கட் பண்ணி போயிருப்பேன். நீதான் இதுக்கெல்லாம் காரணம். மூஞ்ச பாரு, தத்தி தத்தி என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவனை அவள் திட்டி தீர்க்க, ஹலோ மேம், மரியாதை பேசுங்க என்றான் அவன். உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? நீ ஆசைப்பட்டதை நீயே வாங்கிக்காம அடுத்து உன்கிட்ட ஆட்டைய பண்ணணும்னு நினைக்கிற உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை என்று தன் கை முஷ்டிகளை அவள் முறுக்க, பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க, எனக்கு இவ்ளோ கேவலமா திட்டுறீங்க? சட்டப்படி பார்த்தா நீங்க தான் லைசென்ஸ் வச்சிருக்கணும் என்று அவன் பதிலுக்கு சொல்ல, ஓ, ரூல்ஸ் பேசுறியா நீ என்று தலையை மேலும் கீழுமாக ஆட்டிவிட்டு, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வண்டி வாங்கி பெட்ரோல் போட்டு சர்வீஸும் பண்ணி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும். நீங்க இதுல எதுவுமே பண்ணாம சொகுசா லிஃப்ட் கேட்டு ஜாலியா ஓசில உட்காந்துட்டு போவீங்க. நான் என்ன உனக்கு டிரைவரா? என்னமோ நீதான் வண்டியோட ஓனர் மாதிரி பின்னாடி ஹாயா உட்காந்துட்டு வர. இதுல ஹெல்மெட் போட்டோம் வண்டியா பார்த்து லிஃப்ட் கேட்க வேண்டியது என்று அவள் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே செல்ல, 5000 இங்க கட்டுறீங்களா இல்ல கோர்ட்டுக்கு போய் கட்டுறீங்களா என்ற போலீசின் வார்த்தை அவளை தடுத்து நிறுத்தியது. டேய், போ, போய் நீயே கட்டு என்று அவள் திரும்பி நின்று சொல்ல, தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு அவள் காதில் அவன் கிசுகிசுக்க அவள் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள். எரும, லைசன்ஸும் இல்ல, கையில பணமும் இல்லாம நீட்டா சட்டையை மட்டும் மாட்டிக்கிட்டு எதுக்குடா வெளியில கிளம்புற? இப்பவே நேரம் ஆச்சு, வண்டி இல்லாம சீக்கிரமா போகவும் முடியாது. அப்பா சதீஷ் 2 பேருமே இங்க பக்கத்துலயும் இல்ல, என்ன பண்றது என்று தன் பிடரியை கோதிக்கொண்டே அவனை மேலும் கீழுமாக நோட்டமிட்டவளின் மூளை பளிச்சிட்டது. அவள் அவனுடைய கையை நீட்ட சொல்ல அவனும் நீட்ட அவன் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை பட்டென கழற்றிக் கொண்டு பக்கத்திலிருந்து சேட்டு கடைக்கு சென்று பணத்துடன் திரும்பி வந்து ஃபைனை கட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். ஏங்க, என் மோதிரங்க என்றவன் சொன்ன சொல்லை காதிலே வாங்காமல் அவள் சென்று மறைய தன்னை தானே நொந்து கொண்டு பஸ் பிடித்து ஒரு வழியாக ஆபீஸ் போய் சேர்ந்தான் வசந்தன். மதிய வேலை என்பதால் பேங்கில் கூட்டம் சுமாராகவே இருந்தது. தான் வாங்கிய லோனிற்கான வட்டியை கட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பிய போதுதான், ஏமா நிலா, உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு என்று பியூன் சொல்ல, ஒரு வினாடி கண்களை மூடி திறந்துவிட்டு மேனேஜர் கேபினிற்குள் மெல்ல நுழைந்தாள் நிலா. உதட்டில் புன்னகை ததும்ப, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? முன்ன மாதிரி அடிக்கடி உங்களை பார்க்கவே முடியல என்று அவள் குசலம் விசாரிக்க, அமைதியாக அவள் பேசுவதை பார்த்து கொண்டிருந்த மேனேஜர் தன் தொண்டையை ஒருமுறை சுருமி விட்டு, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏமா, லோன் வாங்கும்போது என்னமா சொன்ன? நீ என்ன சொன்ன? மாசம் பிறந்தா வட்டியும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அசலையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறேன் தானே சொன்ன. ஆனா நீ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அசலோட வட்டி போடுற குட்டிக்கு வட்டி கட்டிட்டு போற. இப்படியே போனா நான் உங்க அப்பாவோட சம்பளத்துல தான் கை வைக்க வேண்டியதா இருக்கும். என்ன பண்ணலான்னு நீயே ஒரு முடிவை சொல்லு என்று கூறிக்கொண்டே தன் முன் பிரித்து வைத்திருந்த கோப்புகளின் மீது கவனம் செலுத்தினார். ஆள்காட்டி விரலால் தன் வலது புருவத்தை சொரிந்தவாறு எதையோ யோசித்தவள், சார், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்றவள் கேட்க, அவர் கோப்புகளை பார்த்தபடியே சொல் என தன் கைகளால் சைகை செய்தார். சார், நீங்க மறுபடியும் ஒரு 15 லட்சத்துக்கு லோன் கொடுத்தீங்கன்னா நான் அந்த பணத்துல உங்க கடனையும் அடைச்சிட்டு முதல்ல இருந்து கரெக்டா வட்டியை கட்டுறேன். உங்களுக்கு ஓகேவா சார் என்று சொல்லிவிட்டு தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார். அவள் கூறியதை கேட்ட மேனேஜர் அவளை மேலும் கீழுமாக பார்த்து அவரே அவளின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவதைப் போல அவளை வெளியே தள்ளியது அவரின் கெட்லாஸ்ட் என்ற வார்த்தை. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு நிலா அங்கிருந்து செல்ல அங்கு மேனேஜரை பார்த்து லோன் வாங்குவதற்காக காத்திருந்தவர்களிடம் நிலாவை சுட்டி காட்டி, அதோ அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, மேனேஜரோட பொண்ணுதான். பெத்த பொண்ணுக்கே வட்டி கட்டாதுக்கு இந்த நிலைமைனா யோசிச்சுக்கோங்க என்று பியூன் சொல்ல காத்திருந்தவர்கள் ஓட்டம் நடையுமாக அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள்.